தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். பிஹெச்இஎல்ல இருந்து ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிஹெச்இஎல் வேக்கன்சிக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன், என்ன தகுதிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிட்டட்லேருந்து ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிஹெச்இஎல் பற்றி தெரியும், நம்ம தமிழ்நாட்டில் திருச்சி, சென்னையில் இருக்குது. இவங்க பார்த்திங்க அப்படின்னா பவரு, டிரான்ஸ்மிஷனு, டிஃபென்ஸு, நியூக்ளியர், அதுக்கப்புறம் ஹைட்ரோ அண்ட் சோலார்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஏரோஸ்பேஸு, ரயில்வேலையும் முன்னாடிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து தான் இந்த வேலைவாய்ப்பு நமக்கு வந்திருக்கு. என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 இன்ஜினியர் ட்ரெயினி போஸ்டிங்கும் 250 சூப்பர்வைசர் போஸ்டிங்கும் கொடுத்துருக்காங்க. சூப்பர்வைசர் ட்ரெயினி போஸ்டிங்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கனாலே தெரியும், டென்டேட்டிவ் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கில் உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் திருச்சி கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி பெங்களூர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு போஸ்டிங்ஸ் எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்க போகுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்ஜினியர் ட்ரெயினி வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், எலக்ட்ரானிக்ஸு, கெமிக்கல், மெட்டலர்ஜின்னு சொல்லிட்டு டோட்டலாக 150 வேக்கன்சிஸ் இருக்குது. இதில் மெக்கானிக்கலுக்கு அதிகமான வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து அதே மாதிரியே சூப்பர்வைசரை பொறுத்தளவுக்கு மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், எலக்ட்ரானிக்ஸில் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கலுக்கு 150 வேக்கன்சிஸ் இருக்குது. சிவில் மற்றதுக்கெலாம் கிட்டத்தட்ட ஒரு 50-35 வேக்கன்சி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கு இருக்கிற வேக்கன்சிக்கு மட்டுமே நீங்கள் அப்ளை பண்ணால் கூட நீங்கள் இன்ஜினியர் ட்ரெயினியில் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் அப்ளை பண்ணலாம், எலக்ட்ரிக்கல் அப்ளை பண்ணலாம், அதே மாதிரி கெமிக்கல் அப்ளை பண்ணலாம், மெட்டலர்ஜி அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி சூப்பர்வைசர் கேட்டகிரியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா பெங்களூரில் தான் எல்லா போஸ்டிங்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எதை அப்ளை பண்ணிங்கனாலும் உங்களுக்கு பெங்களூரில் போஸ்டிங்ஸ் இருக்கும். இப்போ ஜாபோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இன்ஜினியர் ட்ரெயினிக்கு வந்து நீங்கள் ஃபுல் டைம் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு நீங்கள் டிகிரி வந்து இன்ஜினியரிங்கில் மெக்கானிக்கல்லையோ, எலக்ட்ரிக்கல்லையோ, சிவில்லையோ, எலக்ட்ரானிக்ஸ்லையோ, கெமிக்கல்லையோ, மெட்டலர்ஜிலையோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிகிரியை பொறுத்தளவுக்கு இதில் ரிலேட்டட் டிசிப்ளினில் முடிச்சிருந்தா கூட நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து சூப்பர்வைசர் ட்ரெயினியை பொறுத்தளவுக்கு டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். ஸோ அவங்க கொடுத்துருந்தாங்க இல்லையா அந்த 4 ஸ்ட்ரீம், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், எலக்ட்ரானிக்ஸ், இதில் ஏதாவது முடிச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இது ரிலேட்டட் ஃபீல்டில் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு 18லேருந்து 27 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க 2 போஸ்டிங்ஸ்க்குமே. இதுவே நீங்கள் SC/ST கம்யூனிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா 32 வயசு வரைக்கும். அதே மாதிரி ஓபிசி அப்படின்னு சொல்லக்கூடிய பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் இவங்க எல்லோரும் 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, மெக்கானிக்கல் அப்படின்னா அதுக்கு சம்மந்தமான ஸ்ட்ரீம்ஸ் கூட அப்ளை பண்ணலாம் அப்படின்னு. பாருங்கள், மெக்கானிக்கலுக்கு ஈக்குவலண்ட்டான ஸ்ட்ரீம்ஸு, எலக்ட்ரிக்கலுக்கு ஈக்குவலண்ட்டான ஸ்ட்ரீம்ஸ்லாம் என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா கூட அதுக்கு ஈக்குவலாக இருக்க ஸ்ட்ரீம்ஸை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது செலெக்ஷனை பொறுத்தளவுக்கு ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் சிபிடி வச்சு தான் செலக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ சிபிடி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு இன்டர்வியூவும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்து உங்களுக்கான சேலரி அப்படின்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ஜினியர் ட்ரெயினியாக தான் ஜாயின் பண்ணுவீங்க. ட்ரெயினியாக ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு 50,000 கன்சல்டேட் சேலரியும், ட்ரைனிங் 1 இயர் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு 60,000லேருந்து 1,80,000 வரைக்கும் பேசிக் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 80,000 வரைக்கும் சேலரி ஸ்டார்டிங்லேயே இருக்கும்னு சொல்கிறாங்க. சூப்பர்வைசர் ட்ரெயினியை பொறுத்தளவுக்கு இனிஷியலாக 32,000ம், ஸோ அதுக்கப்புறம் 33,500 1,20,000 வரைக்கும் உங்களுக்கு பேசிக் பே இருக்கும். ஸ்டார்டிங் சேலரி ஒரு 53,200 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அப்ளிகேஷன் அண்ட் ப்ராசஸிங் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு அப்ளை பண்ணுறது நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன். அப்ளை பண்ணும்போது ஃபீஸ் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னா UR, EWS, OBC கேண்டிடேட்ஸ் எல்லாம் ₹1,072, SC/ST கேண்டிடேட்ஸ் ₹472 அப்ளிகேஷன் ஃபீஸாக பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர இதற்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா February 1 நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதம் 28 வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்குது. எக்ஸாம் பொறுத்தளவுக்கு ஏப்ரல் மாதம் 11, 12, 13 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹால் டிக்கெட் வந்து உங்களுக்கு ஏப்ரல் 2 வாக்கிலே உங்களுக்கு ஆன்லைனில் டவுன்லோட் பண்ண ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதை தவிர இந்த போஸ்டிங்ஸ் பற்றி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க.